ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியாக வர்றது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. மிதுனம் அப்படின்னாலே ஆட்சி அப்படின்றது புதனுடைய வீடு. புதனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கல்விக்கு அதிபதி 1, அதுக்கு அடுத்தது அனலைசிங் கொடுக்கக்கூடிய கிரகம் 2, அதே போல் ஞாபக சக்திக்கும் நம்ம புதனை சொல்லுவோம். அதே போல் புதனை பொறுத்தளவுக்கு எங்கே இருந்தாலும், புதன் கெட்டு போனாலும் சரி, புதன் வலுத்து இருந்தாலும் சரி, அவர் நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்றதும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க விதி. இப்போ இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது ராசியாதிபதியான புதன் இருக்கிற இடம் அவருடைய இன்னொரு வீடான கன்னி வீட்டில் இருக்கார். இந்த கன்னி வீடு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க புதனுடைய ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடு மற்றும் உச்சம் கொடுத்த வீடு. நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே மாதம் பிறக்கும் பொழுதே ராசியாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று மிக வலுவாக இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய மாதம், வச்சது எல்லாம் விளங்கக்கூடிய மாதம். அடுத்தது உங்களுடைய வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். நம்ம சுக்கிரனை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்களே கலைநயம் உள்ளவர், கலைத்துறை தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால இந்த புரட்டாசி மாதம் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா, சாதிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன மாத்ருஸ்தானம். இந்த மாத்ருஸ்தானமான 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார், நம்மளுடைய ராசினான புதனும் இருக்கார். இதில் 8ஆம் தேதி 10வது மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் வந்து சேர்றாரு. அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம். இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளாக 2 வீலர் வச்சுக்கிட்டு இருந்தவங்க கார் வாங்கணும்னு நினைப்பாங்க.
அது வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய மாதம். அதே போல் கார் வச்சுருக்கிறவங்க லக்ஸரி கார் வாங்கக்கூடிய மாதம். அதே போல் இந்த காலகட்டங்களில் கேது சேர்றதுக்கு முன்னாடி மாத்திருவுக்கு எந்த ப்ராப்ளங்களும் இருக்காது. கேது சேர்ந்த பிறகு மாத்திருக்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ்க்கு உள்ள அதிபதி. அப்போ மாறி வரும்பொழுது கொஞ்சம் மாத்திருவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம். இதை தவிர வக்ரமாயி கும்பத்திலேருந்து சனி பகவான் வக்ரமாயி வந்திருக்காரு. அதுக்கு பேர் அஷ்டமத்து சனி அப்படின்னு பேர். அப்போ இந்த அஷ்டமத்து சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை காவந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னு சொல்லலாம். இதை தவிர நம்ம பலன்கள் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது பகவான். இதை தவிர சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். பயப்படாதீங்க. அஷ்டமத்தில் சனி வந்துடுச்சே சாமி, திருப்பி முதலே இந்த ஏற்கனவே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து ஒரு 4-5 மாதமாக கொஞ்சம் வந்து மூச்சு விடுற அளவுக்கு இருந்தோம், திருப்பியும் வந்து அஷ்டமத்தில் சனி வந்துடுச்சு, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாகிரதையாக போங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிடாதீங்க. இது 3 மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வக்கரகதியிலிருந்து இந்த சனி பகவான் போகிற வரலும் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மிகவும் வலுப்படுறது. ஐயா அதிகமாக சொன்னார் அதை பற்றி. புத பகவான் உங்களுடைய ராசிநாதனே வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயார், வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஏற்றம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு உண்டானவரும் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தேனால் நீங்கள் நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியானவர் செவ்வாய் பகவான், அவரும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவான். இந்த மாதம் பார்த்தேனால் 8/10/2023க்கு ராகு கேத்துவும் மாறுறது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற ராகு பகவானும் கேது பகவானும், ராகு பகவான் மீனத்திலையும் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் மாறுறது. இது வந்து ஒரு பெரிய விசேஷமான மாற்றம். என்ன மாற்றம்னா 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக, வெளி மதத்தினர் சம்பந்தமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதிதான தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சாமி என்னுடைய சுகத்தை கெடுத்துருவாரான்னா, கேது பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியை பொறுத்தே அவர்கள் செயல்களை செய்வார்கள். இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத பகவானும் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் வந்துடுறதுனால, புத பகவான் 4ஆம் இடத்தின் அதிபதியின் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே ஏறும். புதிதாக வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு கரன்சியில் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். இந்த மாதத்தில் வந்து திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை பேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்த கேதுவும் மூவ் ஆகிட்டார். 5ஆம் இடம் குரு பகவானால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடைகிறது. கண்டிப்பாக புத்திர பிராப்தி உண்டாகும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தினுடைய
ஜாதக பரிவர்த்தனை இந்த மாலையம் முடிஞ்ச உடனே கொடுக்க ஆரம்பிக்கலாம். மாலையம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக உடனடியாக வந்து செட்டில் ஆகிடும். கவலைப்பட தேவையில்லை. 11ல் 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்தில் ராகு. இந்த மாதம் வந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னா சில நாட்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத பொறுத்தவரையிலும் ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 24/9/2023 சாயந்தரம் 4:15 மணிக்கு மேலே இருந்து ஆரம்பமாகுது. அது வந்து 25ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 26ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் புதிதான முயற்சிகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த தேதிகளில் வச்சுருக்கிறத மாற்று தேதியாக வச்சுக்கிறது மேலும் மேலும் நல்லதாக அமையும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குங்கிறத 2 பேரும் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதம் எந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு சரியாக வருங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா, நல்லா தவிர்க்க வேண்டிய நாட்களை சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாலே பாக்கி உள்ள அத்தனை நாளும் சுப நாட்களாக ஆகி போயிடுது. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு மிதுனத்துக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான். புதனுக்கு இஷ்டமானது அப்படின்றது பெருமாள். இதுலேயும் எந்த பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள் அப்படின்னாக்க திருப்பதி பெருமாள். திருப்பதிக்கு போகிறதுக்குன்னே ஒரு சில முறைகள் இருக்குது. அதை சொல்லிடுறேன். அதை முடிஞ்சால் இந்த புரட்டாசி மாதத்தில் போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு போனாக்க ஃபஸ்ட்டு தாயார் பத்மாவதி தாயாரை பார்க்கணும். அதுக்கு பக்கத்துக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கணும். 3வதாக வராக சுவாமி தான் திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவர், அவரை பார்க்கணும். 4வதாக பார்க்க வேண்டியது பெருமாளை பார்க்கணும். இந்த முறையில் பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம்னா பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் இந்த முறையில் பார்த்தோம்னா நற்பலன்கள் கிடைக்கும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம், அது புரட்டாசி மாதன்றது பிரம்மோற்சவ மாதம், அதனால் எனக்கு கஷ்டம் அப்படின்னாக்க உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜர் அவதரித்தது திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜர் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு சாமி, எனக்கு அதுவும் கஷ்டம் சாமி போகிறது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உள்ள பக்கத்தில் உள்ள பெருமாளை கண்டு சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்சால் அந்த புரட்டாசியில் ஒரு நாள் திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. இதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க காலையிலையும் சாயங்காலமும் வெங்கடேச சுப்ரபாதம் வீட்டில் போட்டு கேளுங்க. இது பண்ணினோம்னாக்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை தவிர புதன்கிழமை காலையில் புதன் ஹோரையில் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்தாலும் வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி நமக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா? கண்டிப்பாக விலகும். அடுத்தது இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படின்றத கன்க்ளூஷனாக நமக்கு கொடுக்க போகிறது நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க. ஐயா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பிராப்தி உண்டாகும். அந்த பட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். புதிய வீடு மனை வாகனம் யோகங்கள் உண்டு. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவு தங்கு தடையின்றி எண்ணெயை கொட்டக்கூடிய இதுவாக அப்படியே கண்டினியூஸாக கொட்டிகிட்டே இருக்கும். அதாவது டேப்லேருந்து வர்ற எண்ணெய் மாதிரி பிசுரே இல்லாமல் பணம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கவலைப்பட தேவையில்லை. இருந்தபோதும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. சீனியர் சிட்டிசனாக இருந்தார்களேயானால் மிதுனராசிக்காரர்களுடைய தந்தை சீனியர் சிட்டிசனாக இருந்தாரேயானால் கண்டிப்பாக டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை பண்ணிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே வந்து 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்க சிந்தனை இருக்கும்.
எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.